Hi everyone, welcome back to Design with Ramuk. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்மாவோட சின்னதாக விஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களால் எல்லாத்தையும் கிளியராக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன்ஸை. ஸோ சின்னதாக ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். மேக்புக் 14 ஓகே எனஃப். இதை சும்மா ஒரு சைடில் வச்சுப்போம். இது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக. முன்ன அதை கடைசியில் கூட டெலிட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, விஜெட்ஸ் எங்கே வந்திருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுதான் அவங்களோட ஃபிக்மா அப்டேட்டில் புதுசாக வந்திருக்க ஏரியா விஜெட்ஸ். இதில் மொத்தம் 3 விஷயம் இருக்குங்க: காம்போனன்ட்ஸு, பிளக்கின்ஸு அண்ட் விஜெட்ஸ். காம்போனன்ட்ஸு பிளக்கின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு இடமா மட்டும் வச்சுருக்காங்க. சிம்பிளாக நம்ம இந்த ஏரியா வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பிளக்கின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நெட்டில் இருக்கிறது. இந்த இதில் எந்த பிளக்கின்மே எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ண கிடையாது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கங்க. காம்போனன்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் டிசைன் சிஸ்டம் ஆர் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக இங்கே காட்டும். அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபியூச்சர். ஸோ இது நம்ம இங்கே ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அன்இன்ஸ்டால் எல்லா பிளகின்ஸோட பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல இந்த வீடியோவில். விஜெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஜெட்ஸ்ங்கிறது கொஞ்சம் க்ரியேட்டிவாக அனிமேஷனாக அதில் கொஞ்சம் டாஸ்க்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ண பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சில விஜெட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரேண்டமாக என்னென்னலாம் இருக்குது, இது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இதை என்ன எடுத்தால் ஆடியோ ரெக்கார்டிங்லேயே எடுத்துப்போங்க. ஆடியோ ரெக்கார்டில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆக்சுவலாக இது என்ன யூஸ் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ஆடியோ ரெக்கார்டு இருக்குல்ல, இதில் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஆடியோவை நம்ம திரும்ப கேட்டுக்க முடியும். யார் வேணாலும் இந்த ஃபிக்மா ஃபைல் இருக்கிறீங்க கேட்டுக்க முடியும். ஃபிக்மா வேற லெவலில் க்ரோத் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்யூனிட்டிங்கிற விஷயம் பயங்கரமான ஸ்ட்ராங்குங்க. ஆப்பிளுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ், அதனால யார் வேணாலும் எடுத்து வேற லெவல் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஃபிக்மா இன்னைக்கு வந்து எக்ஸ்டி இல்லை ஸ்கெட்ச் இவங்க எல்லாத்த விட வேற லெவலில் எல்லாருமே பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஃபிக்மா மூவ் ஆகிட்டாங்க. ஸோ 100% ஃபிக்மா வந்து டாப் லெவல் மொத்தமாகவே ஒரு 10 அப்ளிகேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக நம்பர் 1 or 2 பொசிஷனில் இருக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் இந்த ஃபைலில் சில ஆடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்போ மைக்குக்கு ஸ்டார்ட் பர்மிஷன் கேட்குது, கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தா ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமுக், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்க்கலைனா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்கள் வரீங்க, ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி கேக்குதுன்னு தெரியல. ரெக்கார்டிங் கொடுத்தா ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமுக், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பார்க்கலைனா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகேவா, இதுதான் எனக்கு ஃபேவரட்டான ஒரு விஜெட். ஸோ அதனால ஃபேவரட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் வைக்க மாட்டேன். பட் ஓகே, என்னுடைய ஃபேவரட்டை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டியாச்சு. ஸோ அதுக்கடுத்தது அப்படியே என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிப்பி இது வந்து ஆல்ரெடி இந்த கிஃப் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டெஸ்ட் பண்ணி உள்ள ஆட் பண்றதுங்க. கிஃபியில் நான் எப்பவுமே குட் மார்னிங் இந்த மாதிரிலாம் போடுவேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி அவங்க யாரோ சர்ச் பண்ணி டிஃபால்ட்டாக ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ஆல்ரெடி கிஃபி ஸ்டிக்கர்ஸ் உள்ள வந்துருச்சு. எங்கே இருக்கு? 1 செகண்ட். ஆக்சுவலாக எங்கேயும் இன்சர்ட் ஆகுதுங்க. கீழே இருக்குது. இந்த ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடுச்சு. நம்ம தொலைவிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. சூப்பர்ல. இதை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஆக்சுவலாக நான் எங்கே வருதுன்னு தெரியாமல் தொலைவிட்டு இருந்தேன். செமல்ல இந்த மாதிரி தான். இதுதாங்க இந்த இதோட பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் டைஸ்னு ஏதோ ஒன்று இருக்குது. இதெல்லாம் சும்மா ரேண்டமாக அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை வச்சு விளையாண்டுருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். பிளேயர் 1 என்னன்னு எனக்கு தெரியல. நானும் உங்களோட தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மேபி சைனீஸில் இருக்கிறனால எனக்கு தெரியல. ஓகே, கேம். சரி ஓகே, ஃபிக்மா பெருசாக கேமுக்கு விளையாடுற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே, ஃபைன். பட் இதுதாங்க விஜெட்ஸ். அண்ட் விஜெட்ஸில் இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்டாக இது டெவலப் ஆகிட்டு இருக்கிற இதுங்காட்டி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இன்னும் எக்கச்சக்கமாக வந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, இன்னும் சிலதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, கேலண்டர் சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் நம்ம என்னென்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் பார்த்தாது எனக்கு தெரியும் அப்போவே. சரி ஓகே, இதில் என்னென்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை சைஸஸ் மாற்றுறதா இருக்கலாம், என்ன ரோஸ் வேணும், என்ன காலமில் வேணும், சும்மா அந்த ஹைட்டு வித்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து டீட்டெயில்டாக இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கேலண்டரில் நம்ம ப்ராப்பராக எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கேலண்டர் ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் நல்ல ஃபியூச்சர். இதை விட எனக்கு நிறைய நல்ல ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன். வெயிட் பண்ணுங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். நேவிகேஷன் சூப்பருங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த நேவிகேஷன். ஏன்னு கேளுங்க, எவ்வளவு பேர் வந்துட்டு நான் கை தூக்கிற ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் வந்துட்டு நீங்க சில ஃபைல்ஸை பெரிய ஃபைல்ஸா இருக்கும், இதுல நான் எம்டியா வச்சிருக்கனால உங்களுக்கு தெரியல, பட் பெரிய ஃபைல்ஸா இருக்கும், நிறைய பேர் தொலைச்சிட்டு தொலைவ கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தாங்க இந்த நேவிகேஷன் சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ அந்த ஃப்ரேமை காணும் கரெக்டா, செட்டிங்ஸ் போயிட்டு இதுக்கு நம்ம நேவிகேஷன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து செலக்டர் ஏரியா மாதிரி ஏதாச்சும் வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக கரண்ட் லொக்கேஷன் ப்ரொஃபஷன் ஓகே, காசு தான். சரி ஓகே. இப்போ இந்த ஐக்கானை நம்ம எங்கே வேணாலும் கொடுத்துக்க முடியும். இந்த கரண்ட் லொக்கேஷனையே கொடுத்துருவோம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணால் பெட்டர். ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம இந்த ஏரியாவுக்கு வர்றதா ஒரு செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, லொக்கேஷன் அட்ஜஸ்ட் அனிமேஷன் ஸ்பீட்ஸ். ஓ மை காட், ஃபியூச்சர் எப்படி சொல்கிறது, ப்ரோ ஃபியூச்சர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் வந்து நிற்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் போல். சரி ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். இது எப்படி வேலை செய்யுது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஏர் விஜெட்ஸ் டு ஃபிக்மா பண்ணியாச்சு. கிளிக் த விஜெட்ஸ் ஆன் செட்டிங்ஸு. ஓகே, ஆப்ஷன் எந்த இதுக்கு போகணும் என்னன்னு பார்த்துங்க. கரண்ட் லொக்கேஷன் ஆன் போர்டு செலக்டட் த எலமெண்ட்ஸு அண்ட் நேவிகேட். அதுதானே நம்மளும் பண்ணணும், ஏங்க வரல. இதெல்லாம் லைவ் செஷன்ல இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக லைவ் வர்றேன், போவோம். இப்போதைக்கு இதை கொடுத்துட்டு ஓகே, இப்போ தாங்க புரியுது. இருங்க இன்னொரு யூ ஆர் ஆல்ரெடி இந்த டெஸ்டினேஷன் போயிடுவோம் கரெக்டா. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஒரு பிளேஸில் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் விட்டுரும். இதுதான் அதோட வேலை. சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், என்னன்னு தெரியல செலக்ட் பண்ணுறதுல. பட் ஃபைன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த நேவிகேஷனோட வேலை. அதுவும் எனக்கு புரிஞ்சிருந்துச்சு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சேட்னு ஒன்று பார்த்தேங்க. எப்படின்னா, நான் என் டீம் மெம்பர்ஸோட ஆல்ரெடி நம்ம ஸ்லாஷ் போட்டு சேட் பண்ணுவோம்ல, கேட்டா ஓகே, செக் பாக்ஸ் கிளாக், இது சூப்பராக இருந்துச்சுங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, வேற லெவல் பண்ணலாம். லேப்டாப்பில் என்ன டைம் ஓடுதோ அது இங்கே ஓடுது. நைஸ். இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒரு நிமிஷம், சேட் விஜெட் இதை தான் தொலைவிட்டு இருந்தாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, ஏன் இது சூப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ நம்ம ஒரு 5 பேர் நம்ம டிசைன் வித் ரமுக்கில் ஒரு 50 பேர் இருக்கும். 50 பேரும் இந்த ஃபைல் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக முதல்ல எப்படி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். இதை தான் யூஸ் பண்ணுவேன். என்னை யாராச்சும் பார்த்தாங்கன்னா மட்டும்தான் என்னால் இது பார்க்க முடியும். இது ஒரு 2-3 செகண்டில் மறைஞ்சிரும். அதுதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இந்த விஜெட் என்ன பண்ணும் அப்படின்னு கேளுங்க. ஹாய் TWR டிசைன் வித் ரமுக் ஃபேமிலி. சூப்பர். சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஃபோட்டோ வச்சிருந்து நான் ஃபோட்டோ எந்த டைமுக்கு அனுப்புனேன் எல்லாமே வந்துடும். அடுத்தது நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இதை வேற யார் வேணாலும் நம்ம 50 பேர் உள்ள இருக்குன்னு சொன்னால நம்ம 50 பேருமே வந்து பார்த்துக்க முடியும். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த விஜெட். சரி ஓகே, இப்போ என் மைண்ட்ல இருந்தெல்லாம் எழுதிட்டேன். செக் பண்ணுவோம், லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, பாய்ஸ் மெமோ பார்த்துறோம். அவதார் நல்லா இருந்துச்சுங்க. இது சும்மா ஒரு சிம்பிள் தான். ஆல்ரெடி இது நிறைய பிளகின்ஸ் எல்லாம் பண்ணும், பட் இது இவத்திலேயே கொஞ்சம் கஸ்டமைஸ்டபிளாக பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இது ஜூம் இன் ஜூம் அவுட், அதுக்கப்புறம் இது கஸ்டமைஸ் ரேண்டமாக மாறிக்கிட்டே இருக்கும். எந்த அவதார் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நம்ம அதை எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கலாங்க. சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் லாஜிக். ஸோ இந்த அவதாருமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா, நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி அவதார்ஸ், பட் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிரியேட்டர் இருக்காருங்க, LIL. இவர் கிட்டத்தட்ட FigJamல இருக்கிற விஜெட்ஸ் எல்லாம் இன்னும் இங்கே அப்டேட் ஆகலை. ஸோ அதனால இவரோட FigJamல இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு மோஸ்ட்லி மூவ் பண்ணிட்டாரு. அதை தான் பார்க்க போகிறோம். டு டூ லிஸ்ட் மை ஃபேவரட்ங்க, நல்லா இருந்துச்சு. இதுவுமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும், ஒரு வீடியோ போடணும் போட்டாச்சு, அவ்வளோதான். டு டூ லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது டு டூ லிஸ்ட் இல்லை, நான் சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நம்ம இதை ரியாலிட்டியில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரிலேட்டட் டு ஒர்க்கு. எப்படின்னா வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒர்த்தான இது டு டூ லிஸ்ட். அதுக்கு அடுத்தது இவரதுலேயே வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். போல், இது வேறு லெவலுங்க. நான் அடிக்கடி நம்ம சேனலில் யூஸ் பண்ணுவோம்ல. போல் ஆப்ஷன்ஸ் நாட் சப்
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. 70% ஆஃப் பேர் பண்ணல அப்படின்னு யூடியூப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எவ்வளோ பேர்? இந்த 2 தாங்க. இதில் நான் இதுக்கு ஒர்க் பண்ணுவேன். எல்லாருமே சப்ஸ்கிரைப் 100% பண்ணிங்க, மறந்துடாதீங்க. ஓகே, வேற என்ன இவர் கொடுத்துருக்காரு? சேட்டு பார்த்துட்டோம். வெதர் விஜெட்ஸ் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நியூயார்க் வெதர் என்கிட்ட அநேகமாக டேட்டா இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நியூயார்க் இல்லவே இல்லை, சாரி, ராங் டேட்டா. நெக்ஸ்ட் நியூஸ் கண்டிப்பாக தேவையில்லை, நம்ம நியூஸ் பார்க்க போகிறதில்ல. நோட்ஸ், ஓகே, இது அமேசிங். நோட்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம என்னென்னவெல்லாம் பார்த்தோம், என்னென்னவெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கலாம்னா, இங்கே நம்மள்ட்ட என்னென்னவெல்லாம் இருக்குன்னு பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். பட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது இருக்குங்க, இம்போர்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. வேறு லெவலில் ஒர்த்தாக இருக்குன்னு நம்பினேன். உண்மையாலுமே ஒர்த்து தான். பட் இப்போதைக்கு நம்மள்ட்ட எதுவும் பிடிஎஃப் எதுவும் இல்லை. வெயிட் பண்ணுங்கள். இம்போர்ட் பிடிஎஃப். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இம்போர்ட்டுக்குள்ளே போனோம்னா பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு பிடிஎஃப் ஃபைலை கிராஃபிக்கல் எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. பார்ப்போமா? டிசைன் இன் பிடிஎஃப். ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுங்க, சும்மா போட்டு பார்ப்போம். ட்ரிபிள் ஓப்பன் ஆகுது, பார்ப்போம். ஓகே, இதை பிடிஎஃப் சேவ் பண்ண முடியாதுங்களே, வீடியோவாக இருக்கு. சரி, ஓகே, நான் ஏதாச்சும் எடுத்து வச்சுருந்தேன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இதில் நீங்கள் பிடிஎஃப் இம்போர்ட் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். அட்லீஸ்ட் நீங்களும் ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும்ல. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இது சூப்பராக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இந்த விஜெட்ஸை இன்னும் டெவலப் பண்ணிட்டே போவாங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய விஜெட்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துட்டு இந்த ஃபியூச்சர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மூவில் வச்சுக்கிறது, எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. பட் பெருசாக எதுவும் இல்லைங்க. இந்த காம்பனன்ட்ஸ் பிளகின்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதா. பட் இங்கே கொண்டு வந்தது இன்னமே கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குது. ஸோ இந்த விஜெட்ஸு வேறு லெவலில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக போகுதுங்கிறதுக்கு நோ டவுட். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபியூச்சர். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, இதை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக உங்களை பார்த்து கற்றுக்கிறேன். அண்ட் இதில் இன்னும் நிறைய இருக்குது. சும்மா ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வேர்ட் போட்டு ஏதாச்சும் நல்லா வருதான்னு பார்ப்போம். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், வரலைன்னா கிளம்பிடலாம். நான் லைவ்னே நினச்சி பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த எமோஜி அடிக்கடி வந்துட்டுருக்கு, அவங்களே கொடுக்குறாங்க. கோட் எடிட்டர், ஓகே, உள்ளே போட்டு எடிட் பண்ணிக்கிறது. எக்ஸாக்ட் ட்ரா, இது என்னன்னு பார்ப்போம். எனக்கு டிராயிங்னா பிடிக்கும், பட் கிளிக் டு ஸ்டார்ட் டிராயிங் 2-3 டைம் கிளிக் பண்ணிட்டோம் போல். நான் வந்து கிளிக் பண்ணிட்டேனே. ஓகே, நான் எப்படி வரையிறது? ஓகே, ஒயர் ஃப்ரேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஓகே, பட் ஃபைன். இமேஜஸ் எல்லாமே இம்போர்ட் கொடுத்துக்க முடியுது. ஓ, ஐ லைக் தட் ஃபாண்ட். சூப்பருங்க, இவ்வளோ தான் இது. இப்போ சேவ் பண்ணிடுறேன்னு வச்சுப்போம். சேவ். ஓகேங்க, நைஸ். ஏதாச்சும் சின்னதாக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸெல்ட்ரா நிறையா டைம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஒரு நிமிஷங்க, கண்ட்ரோல் ஆல் டெலிட். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, கிரிப்டோ ப்ரைஸ், கிரிப்டோ பக்கம் போகக்கூடாது, சாரி, நம்ம போவேன்னா அந்த பக்கம் நமக்கு டிசைனர் கோட்ஸ். ஓகே, ரேட்டிங், சூப்பருங்க, நல்ல வேலை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ வந்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது, நான் என் வீடியோக்கு 5 ஸ்டார் கொடுத்துப்பேன், நீங்கள் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். அதிகமாக நம்ம வீடியோவை ப்ரொமோட் பண்ணுவோம். நம்மளை தவிர வேறு யாருங்க நம்மளை பண்ண போகிறோம். பிரெயின் ஸ்ட்ராமிங், ஓகே, ஆக்டிவிட்டி ட்ரேக்கர், ஹூஸ் டர்ன் இட் இஸ், நிறையா இருக்குங்க. பட் இது ரொம்ப இருக்கிறதே நான் ஒருத்தன் தான். எப்படிங்க? கிரிட்டிக்கல் திங்கர். ஸோ இது ஓகே, பட் மேபி ஹூஸ் டர்ன் இஸ் ராக் பேப்பர் சிஸ்டம். வாங்க விளையாடுவோம். ஒரு நாளைக்கு லைவ் போயிட்டு விளையாடுவோம், என்னங்கிறீங்க? வேறு யாராச்சும் ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா விளையாடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் லைவ் வரணுமா என்னன்னு மட்டும் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போவோம். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதாங்க ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. நம்ம வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கையில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லேப்டாப் பற்றி ஒரு சின்ன அப்டேட், ஃப்ரெண்டுகிட்ட லேப்டாப் ஓசி வாங்கியாச்சு. பை பை, see you in the next video. Take care.